ராணுவ நடவடிக்கைகள்ல தோல்வியை கண்ட அமெரிக்கா இப்ப இந்த அனகொண்டா திட்டத்தை ஈரான்ல பயன்படுத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. ஈரான் ஒரு பெரிய கடல்ங்கிறதால அனகொண்டாவுக்கு தாகம் இருந்தா கடல்ல இருந்து தண்ணி எடுத்து அதை குடிக்க மட்டும்தான் முடியுமே தவிர கடலை அப்படியே சுருட்டி எல்லாம் முழுங்க அனகொண்டாவால முடியாதுன்னு சொல்றாங்க ஈரான் தரப்புல இருந்து. அடுத்ததான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு இடம் என்று டொனால்ட் ட்ரம்ப் இப்ப சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல்வழி பாதையால ஈராக்குக்கு சொந்தமான கப்பல்கள் எல்லாம் அந்த வழியால போறதுக்கு ஈராக்குக்கு அனுமதி வழங்கி இருக்காங்க. எப்படி இருக்கு இந்த ரெண்டு நியூஸும்? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ட்ரம்புக்கு சொந்தமான ஒரு இடம், ட்ரம்புக்கு சொந்தமான அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல்வழி பாதையால பயணம் செய்யறதுக்கு அனுமதி யாரு கொடுக்கணும்னா அதை ஈரான் தான் கொடுக்கணும். அது வந்துகிட்டு இந்த வடிவல்ற அந்த பஸ் காமெடியை போல உண்டுதான். இது உங்கள் சொத்து என்று இந்த கவர்மெண்ட் பஸ்ல எழுதி இருக்கிறத பார்த்துட்டு பஸ்ஸை விற்கிறதுக்கே ஆள் கூட்டிக்கிட்டு வருவாரு. அதே போலதான் இப்ப இந்த ட்ரம்பும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அவருக்கு சொந்தமான இடம் என்று சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு. அடுத்ததான் இந்த அமெரிக்காவை நம்ப இயலாங்கிறதால ஈரான் அவங்கிட்ட இந்த ராணுவ பலத்தையும் தாக்குதல் முறைமையையும் முந்தையதை விட என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதிகமா மாற்றி இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த தாக்குதல் இடைநிறுத்தப்பட்டிருக்கிற இந்த ஒரு வேளையில ஒரு நிமிஷத்தை கூட வீழடிக்காம அவங்களோட இந்த புதிய ஆயுத உற்பத்திகளையும் போர்ல பழுதடைஞ்ச ராணுவ உபகரணங்களையும் மீள உருவாக்கி இருக்கிறதா சொல்லிட்டு எதிரிகள் தாக்குதல் நடத்தினா அதை விட மிக பெரிய தாக்குதலை அடுத்தடுத்து பதிலடியா கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் என்று ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பான முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை ஏனையவர்களும் பார்க்குற மாதிரி ஷேர் செஞ்சிருங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும் நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் என்னுடைய இந்த ஆஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ற வீடியோட லிங்கையும் அந்த குரூப் மூலமாகவே உங்ககிட்ட இன்ஸ்டன்டா கொண்டு வந்து சேர்த்துடுவேன். ஈரான்ல தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளை செஞ்சு அதுல வெற்றி பெற இயலாத அமெரிக்கா இப்ப இந்த அனகொண்டா ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த போறதா தகவல் வெளிவந்திருக்கு. அனகொண்டா ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தோம்னா அந்த அனகொண்டா ஒரு இரையை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யும்னா அந்த பதுங்கி காத்திருந்து இறைக்கு பக்கத்துல போய் திடீரென்று பாஞ்சு அதுல உடம்பு அப்படியே சுத்தி இறுக்கமா சுருட்டி மூச்சு விட முடியாம திணற வச்சு அதுக்கு பிறகுதான் அந்த இரையை அது விழுங்க. இப்ப அதே போலதான் அமெரிக்கா ஈரான்ல நடத்தின இந்த ராணுவ தாக்குதல்களை நிறுத்திட்டு பொருளாதார ரீதியா பல தடைகளை போட்டு ஈரானோட வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுற நாடுகள் எல்லாத்துக்குமே பொருளாதார இறுக்க நிலைகளை அறிமுகப்படுத்தி ஈரானை லாபம் உழைக்க இயலாம ஆக்கிட்டு பொருளாதார ரீதியா ஈரானை மூச்சு திணற வச்சு ஈரான் அரசாங்கத்தை விழுங்குறது தான் இப்ப அமெரிக்கா போட்டிருக்கிற இந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு இப்ப ட்ரம்ப் வச்சிருக்கிற பேர் என்னன்னா எக்கனாமிக் டி-டே. ஆனா இப்படியான நடவடிக்கைகளை செஞ்சு ஈரானை பலவீனப்படுத்தி அதுல இருந்து ஈரானை வீழ்த்து அமெரிக்காவால ஏலமாண்டு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா இந்த அமெரிக்கா ஈரானுக்கு 47 வருஷமா பொருளாதார தடையை ஏற்கனவே விதிச்சு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2015 இந்த ட்ரம்போட அரசாங்கம் ஈரானோடு போட்டிருந்த இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறி மேக்சிமம் பிரஷர்ங்கிற ஒரு வகையான பொருளாதார அழுத்தத்தை ஈரான்ல கொடுத்ததுல இருந்து ஈரான் வந்துகிட்டு இப்ப ட்ரம்ப் சொல்லி இருக்கிற மாதிரி அந்த எக்கனாமிக் டி-டேங்கிற ஒரு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கு. அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருந்துகிட்டு தான் ஈரான் வந்துகிட்டு அவங்களோட இந்த பாதுகாப்பு துறையையும் ராணுவ தளவாடங்களையும் அமெரிக்காவுக்கே டஃப் கொடுத்து சண்டை போடுற அளவுக்கு அவங்க வளர்த்திருக்காங்க. ஆனா இப்ப ட்ரம்ப் சொல்ற இந்த எக்கனாமிக் டி-டேங்கிற இந்த திட்டத்தை பார்த்தா ஏதோ அவங்க ஏற்கனவே ஈரானோட நல்ல ஒரு நட்போட இருந்தது போலையும் ஈரானுக்கு எந்த விதமான ஒரு பொருளாதார தடையும் இதுவரைக்கும் கொடுக்காதது போலையும் இப்பதான் புதுசா இந்த பொருளாதார தடை திட்டத்தை அறிவிக்கிற மாதிரியும் இருக்கு. 47 வருஷமா பொருளாதார தடையை அமெரிக்கா ஈரான்ல விதிச்சிருந்தாலும் ஈரான் இந்த அளவுக்கு சர்வை பண்ணுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம சீனாவை தான் பார்க்கணும். ஈரான் சீனாவோட வச்சிருக்கிற பொருளாதார தொடர்புகளால தான் இந்த அளவுக்கு ஈரான் பலமாய் இருக்குங்கிறத நாம ஏற்றுக்கொள்ளணும். அமெரிக்கா நினைக்கிற மாதிரி ஈரானை பொருளாதார ரீதியா பலவீனப்படுத்தணும்டா அதுக்கு அமெரிக்கா என்ன செய்யணும்? சீனாவோட ஈரான் வச்சிருக்கிற தொடர்பை இலக்கு வச்சு சீன நிறுவனங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா அது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிற இந்த பொருளாதார தொடர்புகளையும் அது பாதிக்கும். ஏனென்றா அமெரிக்கான அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கிறதுக்கு சீனாவாலேயும் மேலும்
அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் சீனாவும் பலம் வாய்ந்ததா இருக்கிறது தான் இந்த பிரச்சனையே. அப்படி நடந்தா அது ரெண்டு நாட்டுக்குமே நட்டம் தானே ஒழிய அமெரிக்காவுக்கு லாபமாகவும் சீனாவுக்கு நட்டமாகவும் முடியாது. ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கிறதுக்கு அமெரிக்கா சீனாவை எதிர்க்கிற ஒரு நிலைமையை விலையா செலுத்துமா என்கிறது தான் இப்ப இங்க கேள்விக்குறி. இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறதால இந்த எக்கனாமிக் டீடே என்கிற திட்டம் ஒரு நாளும் ஈரானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற கருவியா இருக்காதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது மட்டும் இல்ல, இந்த அமெரிக்காவுக்கும் இது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் அவளுங்க தெரிஞ்சும் அப்படி செல்றாங்கண்டா இந்த அவங்களுக்கு இதை தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லை. ஈரான்ல இப்ப தாக்குதல் நடத்தினா ஈரான் பதில் தாக்குதலை தடுக்க இன்டர்செப்டர் மிசைல்ஸ் அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. அப்ப எந்த நடவடிக்கையுமே எடுக்க இயலாம கையாளாகாத ஒரு நிலைமையில இருக்கிறது, வெளியில சொல்ல இயலாம இருக்கிறதால தான் அமெரிக்கா இப்படியான விடயங்களை சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரான்ல போர் நடத்த ஆரம்பிச்ச முதல் நாள இருந்து அமெரிக்கா ஈரானை கற்காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுவோம் என்கிற ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த போதாக்குறைக்கு அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்தும் அமெரிக்காவோட ராணுவ உபகரணங்கள்ல வலிமையா காட்டி, அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற உபகரணங்கள் எல்லாத்தையுமே வலிமையா காட்டி பிரம்மாண்டமா சொல்லி பல வீடியோக்குள்ள வெளியிட்டு இருந்தாரு. கடைசியில என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே போலதான் இந்த எக்கனாமிக் டீடே என்கிற இந்த திட்டமும் பிரம்மாண்டமா சொல்லப்பட்டு புஷ்வானம் போல பொசுங்கி போயிரும் நம்மட இந்த இந்திய டூவை போல. அது மட்டும் இல்லாம ஈரான் உட்பட பலதரப்பட்ட அரசியல் விமர்சகர்கள் கூட அமெரிக்கா அறிவிச்சிருக்கிற இந்த எக்கனாமிக் டீடேங்கிற இந்த திட்டம் வேலைக்காகாது என்கிறத தான் சொல்லி இருக்காங்க. நாமளும் இதை பார்த்துட்டு பொறுத்திருந்து பார்க்கத்தான் போனோம், வேலைக்காகுதா இல்லையா இந்த திட்டம்ங்கிறது. அடுத்ததான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல் பகுதி அமெரிக்காவோட டெரிட்டரிக்கு உள்ளுக்க இருக்கிறதா, அதாவது இந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு பகுதியா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல் வழி பகுதியை தான் பார்க்கிறதா சொல்லி இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அடுத்ததா வந்துகிட்டு இந்த ஈரானை மிக மோசமா தோற்கடிச்சதுக்கு பிறகு நான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு பகுதியா அறிவிப்பேனுங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் 14ஆம் தேதி சொல்லி இருந்தாரு. இப்ப அதே மாதிரி அறிவிச்சிருக்காரு. ஆனா ஈரான் அவர் சொன்ன மாதிரி தோற்கடிச்சிட்டாரா என்று பார்த்தா இல்ல. அப்ப எதுக்கு இப்படியான ஒரு அறிவிப்புங்கிறது நமக்கு விளங்குதில்லை. ட்ரம்ப் ஈரானுக்கு எக்கனாமிக் டீடே என்கிற ஒரு பொருளாதார ரீதியான இறுக்கமான திட்டத்தை அறிவிக்கிறதே ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கணும்ங்கிறதால தான். அப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறப்பும் ஈரான் கிட்ட தான் இருக்கு. அந்த பகுதியால போக்குவரத்து செய்யற கப்பலுக்கு அனுமதியை கொடுக்கிறது ஈரான் தான். ஆனா கண்ட்ரோல் மட்டும் அமெரிக்காவுக்கிட்ட இருக்கு. அப்ப இந்த ட்ரம்ப் சொல்ற கதைகளை வச்சு பார்த்தா சொப்பன சுந்தரிய யாரு வச்சிருக்காங்கிற கேள்விக்கு பதில் எப்படி தெரியாதோ அப்படித்தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கண்ட்ரோல் விவகாரமும். அடுத்ததா கிட்டத்தில் நடந்த இந்த போரால அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அனுபவத்தை வச்சு ஈரான் அவங்களோட இந்த ராணுவ கொள்கையை தற்காப்பு கொள்கையில இருந்து தாக்குதல் கொள்கைக்கு மாத்திருக்கிறதா சொல்லி இருக்காங்க. இந்த நடவடிக்கை மூலமா முன்கூட்டியே எதிரி நாடுகளுக்கு தாக்குதல் நடத்த மாட்டாங்க. ஆனா அவங்க ஏதாவது தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டாலோ இல்லைன்னா இந்த தாக்குதலை நடத்தினாலோ அவங்களோட தாக்குதலால கிடைச்ச இழப்பை விட பல மடங்கு அதிகமான இழப்பு கொடுக்கிற அளவுக்கு புதிய சக்தி வாய்ந்த அதிநவீன ராணுவ உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டு தாக்குதல் நடத்தப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை விட்டிருக்காங்க ஈரான். அது மட்டும் இல்ல, நடந்து முடிஞ்ச போர்ல பழுதடைஞ்ச எல்லா ராணுவ உபகரணங்களும் சரி செய்யப்பட்டிருக்கிறதோட புதிய உபகரணங்களும் அதோட சேர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பதில் தாக்குதல் நடத்தினா ஏற்கனவே ஈரான் மிசைல்ஸ் வெடிக்கக்குள்ள இருந்த அந்த பாதிப்புட அளவை விட இந்த முறை அது பல மடங்கா இருக்கும் என்றும் அவங்களோட ஒரு அறிவித்தல கொடுத்திருக்காங்க. அதோட இந்த போர் நிறுத்தம் மற்றும் இந்த அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுல இருந்து ஒரு கணத்தை கூட வீடாடிக்காம ராணுவ தயார் நிலையை தொடர்ந்து பேணிக்கிட்டு வரதாகவும் சொல்லி இருக்காங்க. ஏன்னா அந்த எதிரி மேல இவங்களுக்கு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லைங்கிறது தான் அதுக்கு ரீசன். இவ்வளவும் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கிற இந்த மத்திய கிழக்கு நிலவரம். இந்த விடயங்கள் தொடர்பான புதிய அப்டேட்டுகள் எல்லாம் வரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏனையவர்களும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க என்னுடைய இந்த ஒபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. அந்த குரூப்
மூலமாகவே ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ற வீடியோட லிங்கை இன்ஸ்டன்டா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேனுங்கிறத சொல்லிட்டே இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.